வெனஸ்டே நைட் கார தோசைக்கு மாவு ரெடி பண்ணனால இன்னைக்கு பெருசா டின்னர் வேலை எதுவும் இல்லை, சிம்பிளா சட்னி மட்டும் அரைச்சா போதும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மெயினா கார தோசைனாலே அதுக்கு வந்து கடலை சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். அதோட காம்பினேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர் கார தோசைன்னு சொல்றாங்க, சில பேர் கார அடைன்னு சொல்றாங்க, சில பேர் பருப்பு அடைன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு வந்து கடலை சட்னி உங்களுக்கு பிடிக்குமா, இல்ல கார சட்னி பிடிக்குமா, இல்ல வேற எதனா காம்பினேஷன் பிடிக்குமான்றதையும் கண்டிப்பா சொல்லுங்க. கடலை சட்னிக்கு நான் என்னென்னலாம் போடுவேன்னா, அரை முடி தேங்காய், பெருசா இருந்தா 2 பச்சை மிளகா, சின்னதா இருந்தா 3 பச்சை மிளகா, ஒரு பல்லு பூண்டு, ஒரு அரை கப் போல கடலை, கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. இது மட்டும் தான் நான் போடுவேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு தாளிச்சிட வேண்டியதுதான். நீங்கள் என்னென்னலாம் போடுவீங்கன்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவே செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் திங்கிறது மட்டும் தான் வேலையாக வச்சுருந்தேன். இப்போ தான் நிறையா ரெசிபியே கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ரெகுலராக செய்ய ஈஸியாக தான் இருக்குது. செஞ்சுட்டு 1 மாதம் கேப் விட்டாலும் திரும்பவும் ஞாபகம் வர மாட்டேங்குது. திரும்ப நோட்ஸ் எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் தான் செய்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படின்றதும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரெகுலராக செய்வீங்களா இல்லை அப்பப்போ தான் செய்வீங்களான்றதை. டாட்டா.